அனைவருக்கும் வணக்கம். இது மேக்ஸிம் டானிஸ் எல்இடி ஸ்மார்ட் டிவி ட்ரைனிங். இந்த வீடியோ டியூட்டோரியலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மதர் போர்டு, எல்இடி டிவி மதர் போர்டு, அதாவது லாஜிக் போர்டில் பக் கன்வெர்ட்டர் ஐசி டபுள் ஷூட்டிங் பார்க்க போகிறோம். இந்த பக் கன்வெர்ட்டர் அல்லது பக் ரெகுலேட்டர் அல்லது ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெகுலேட்டரை பற்றி வீடியோஸ் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு அப்டேட்டடு வெர்ஷன். ஸோ ஆல்ரெடி இதை போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ரெகுலேட்டரை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அந்த பக்க ரெகுலேட்டர்னால் எல்டிஓ ரெகுலேட்டரு 3 பின்னு 8 பின்னு 6 பின்னு இந்த மாதிரி ரெகுலேட்டர் வரும், அதெல்லாம் சொல்லியிருந்தேன். அது மாதிரி கன்வெர்ட்டர், இப்போ கன்வெர்ட்டர்னால் எப்படி இருக்கும் பக் கன்வெர்ட்டர். ஸோ ஒரு ஐசி 8 பின் ஐசி இருக்கும், ஒரு 8 லெக் ஒரு ஐசி இருக்கும், பக்கத்தில் ஒரு காயில் ஒரு ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பக் கன்வெர்ட்டர் அல்லது பக் ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பக்குன்னா ஸ்டெப் டவுன்னு சொல்லுவாங்க, சரியா? இப்போ இந்த என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இந்த கன்வெர்ட்டர் வந்திருக்கு அப்படின்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன். இதில் ஒரு அப்டேட் வெர்ஷன் நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது எப்படின்னா, பொதுவாக இந்த பக் கன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா, இப்போ வர சைனீஸ் டிவி, அசம்பிள் டிவிலாம் இருக்கு இல்லையா, அதாவது காம்போ மதர் போர்டு பவர் போர்டெல்லாம் ஒன்றா இருக்கும். மதர் போர்டு பவர் போர்டு எல்இடி லைட் போர்டெலாம் ஒன்றா இருக்கு இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 5 லெக் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அந்த கன்வெர்ட்டர் 5 பின்னு பக் கன்வெர்ட்டர். சைனா டிவி, அதாவது அசம்பிள் டிவியில் அதை கொடுக்குறாங்க மாதிரி. ஓகே, இதில் மொத்தம் 5 பின்ஸ் இருக்கும். இந்த ஐசி ப்ளேஸ் பண்ண நியர்பை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு காயில் இருக்கும். காயில்னால் இதான் காயில், இது பண்ணிக்க இல்லையா. இந்த காயில் அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, வி அவுட், இது வி இன்புட், இது சரியா. இந்த ஐசி பொறுத்தவரை, கன்வெர்ட்டர் பொறுத்தவரை இன்புட் லோ ஹை வோல்டேஜ் இருக்கும், அவுட்புட் லோ வோல்டேஜ். பட் என்னென்னா ஆம்பியர் ரேட்டிங் அதிகமாக இருக்கும். கன்வெர்ட்டரில் பொறுத்தவரை ஆம்பியர் அதிகமாக இருக்கும், சரியா. இப்போது இந்த கன்வெர்ட்டர் பொறுத்தவரை ஆல்ரெடி இதை சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி போட்டிருக்கேன். பட் அப்டேட் வெர்ஷன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த 5 பின் ஐசின்னு சொல்லியிருந்தேன். அது தவிர அப்புறம் 6 லெக்கில் ஒரு கன்வெர்ட்டர் இருக்குது, அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் 8 பின்னு, இப்போ தான் எல்ஜி சாம்சங்கு சோனிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 8 பின்னு கன்வெர்ட்டர் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதில் பார்த்திங்கன்னா இது ஒரு ஒனிடா காம்போ டிவி. இதில் 5 பின் இருக்குது. இதில் 5 பின்னு ஒரு காயில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது 5 லெக். இது எல்ஜி டிவி. இது ஸோ இந்த இடத்துல ஒரு காயில் இருக்குது. அந்த காயில் பக்கத்தில் க்ளோஸாக ஒரு 8 பின்னில் ஒரு ஐசி இருக்கும். ஒரு காயிலும் ஒரு ஐசி, ஒரு 8 பின் ஐசியும் ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சுன்னா அதான் பக் கன்வெர்ட்டர், பக் ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஒன்று இருப்பாருங்க. ஸோ ஒரு 8 பின் ஐசி இருக்கா. ஓகே, இங்கே ஒரு காயில் இருக்குது. ஓகே, ஸோ இது எல்டிஓ ரெகுலேட்டரு அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஒரு காயில், இங்கே ஒரு காயில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஐசி இருக்குது, 8 பின்னில் ஒரு ஐசி இருக்குது. ஸோ இதெல்லாம் எஸ்எம்டி கெப்பாசிட்டரு, இது நான் போலாரிட்டி கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் அந்த பக் கன்வெர்ட்டர் ஐசி. இப்போ இது 8 பின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ சில டிவியில் பார்த்திங்கன்னா, குறிப்பாக லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு டிவி, அதாவது ஸ்மார்ட் டிவிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டிவியில் டிஃப்ரெண்ட்டாக இந்த கன்வெர்ட்டர் ஐசி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதில் எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ 5 பின்னு கன்வெர்ட்ரு, 6 பின்னு கன்வெர்ட்ரு அண்டு 8 பின் கன்வெர்ட்ரு, இது தவிர ஸோ 12 பின்னு, அது 12 பின்னில் ஒரு சில கன்வெர்ட் வருது. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்ஜி ஸ்மார்ட் டிவி. ஸ்மார்ட்னா என்னென்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸ்மார்ட்னா என்ன, நார்மலுக்கும் ஸ்மார்ட் டிவிக்கும் வித்தியாசங்கிறது நெட்டு தான். ஈத்தர்நெட்டு போட்டிருந்தால் அது ஸ்மார்ட்னு சொல்லலாம். ஓகே, இது ஆப்டிக்கல் ஃபைபர் ஸோ கொடுத்துருக்காங்க, ஆப்டிக்கல் ஆடியோ. ஓகே, இது பார்த்திங்கன்னா நெட்டு இருந்தாலே அது ஸ்மார்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா இந்த சிபிக்கு ப்ராசஸர் பக்கத்தில் மெமரி இருக்குது. இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இதான் பக் கன்வெர்ட்டர். இதில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் ஒரு 16 பின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி டேபிள் ஷூட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். அதே பின் அவுட்டில் தான் இருக்கும். அது கொஞ்சம் பின்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதில் அது பின் நேமு சேம் தான், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பின்னு கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அதில் பின் அவுட்டு டயக்ராம், டேட்டா ஷீட்டு,
அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. பொதுவாக வந்து சிபியை பொறுத்தவரை ஒரு மதர் போர்டு சிபியூ இல்லை வந்ததுன்னா சிபி தான் டோட்டல் கண்ட்ரோலர். ஒரு டிவியை டோட்டலாகவே கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா கண்ட்ரோல் சர்க்யூட் வந்து இந்த ப்ராசஸர் தான். தவிர வந்து டிவி வந்து உங்களுக்கு இமேஜ் ப்ராசஸிங் அண்ட் ஆடியோ அவுட்புட்ஸ் எல்லாமே இந்த ப்ராசஸர் மூலம் வந்து வருது. இதுக்கு வர மெயின் கோர் வோல்ட் தான் இந்த 1.2 வோல்ட்டு கன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க. இந்த கன்வெர்ட்டர் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து டிவி வந்து நோ டிஸ்பிளே அதாவது டிவி ஆனே ஆக வாய்ப்பு இல்லை. ஆனால் ஸ்டாண்ட் பை ரெட் லைட் ஏரிய வாய்ப்பு இருக்குது. சம்டைம் வந்து பிளிங்காக வாய்ப்பு இருக்குது. ஓகே, பிளிங்கிங் பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி மதர் போர்டில் ஃபால்ட் இருந்திருக்கு அப்படின்னா மேபி வந்து அந்த ரெட் லைட் வந்து ஸ்டாண்ட் பை லைட் வந்து பிளிங்க் ஆகும். எத்தனை டைம் பிளிங்க் ஆனால் என்னென்ன ஃபால்ட்டுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் நான் அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். இந்த ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எல்இடி டிவி ஒரு சர்வீஸ் டெக்னீஷியனாக ஆகணும், வெல் எக்ஸ்பர்ட் ஆகணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கணும். தவிர அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணுறதுக்கும் ரீகால் பண்ணுறதுக்கும் எனக்கு டவுட்ஸ் இருக்குது மறந்துட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு எப்போவுமே எந்த ஒரு டயத்துலையும் உங்களுக்கு ஃப்ரீயாகவோ ஒரு ஃப்ரீ டயத்தில் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து நிறைய ஃபால்ட்டுகளை ட்ரபிள் ஷூட்டிங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எல்லா வீடியோவும் போட்டிருக்கோம். மதர் போர்டு, பவர் போர்டு, எல்இடி பேக்லைட் டிரைவர் சர்க்யூட்ஸில் கம்ப்ளீட்டாக A to Z என்னென்ன ஃபால்ட் வரும், எப்படி அதை வந்து அனலைஸ் பண்ணுறது, ட்ரபிள் ஷூட்டிங், அதெல்லாம் வந்து டிகான் போர்டு எல்லாமே நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வீடியோக்குள்ளே போவோம். இந்த கன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி 12 பின் இருக்குது. நீங்கள் 8 பின் தான் இருக்குன்னு சொன்னீங்க, 6 பின் இருக்குது. ஓகே, ரைட்டு, சரி. சைனா டிவியில் 5 பின் இருக்குது, சரி, ஓகே. அது என்ன வித்தியாசமாக இருக்குது, எனக்கு புரியலையே, நீங்கள் நடத்தவே இல்லையா சார் அப்படிங்கிறீங்க. வந்து அதான் இப்போ நடத்த போகிறேன். இந்த காயிலோடு சேர்த்து இருந்துச்சுன்னா அது கன்வெர்ட்டர் தான். இது சிபிக்கு தான் கொடுத்துருப்பாங்க. இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். 6 பின்னு 8 பின்லாம் விட்டுடுவோம். நம்ம அதை ஆல்ரெடி பார்த்துருக்கேன். சரி, ஆல்ரெடி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து இந்த ஐசி பற்றி பார்க்க போகிறோம். இப்போ 12 பின் இருக்குதுல யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 பின்னு கன்வெர்ட்டர் ஐசின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பின்னு இந்த மாதிரி டாட் போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட் பின் வந்து கிரவுண்டாக இருக்கும், தேர்டு பின்னு கிரவுண்டாக இருக்கும். ஓகே, செகண்ட் பின் வந்து வி இன்புட் வோல்டேஜ் இன்புட்டு, அது ஹை வோல்ட்டு இன்புட்டாக கொடுப்பாங்க. மேக்ஸிமம் இன்புட் வோல்ட்டு பொறுத்தவரை இந்த ஐசி பொறுத்தவரை 18 வோல்ட் வரையும் இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இதில் பின் நம்பர் 6 இருக்குல்ல, இது 4th பின்னு, இது 5th 6th பின்னு. 6th பின் எனேபிளில் இது ஒரு இன்புட்டாக இருக்கும். ஒரு 5 வோல்ட்டோ அல்லது 3 வோல்ட்டோ இந்த பின்னுக்கு வரும். 6 பின்னு எனேபிள் வோல்ட் வந்தால் தான் இந்த ஐசியை வந்து ஆன் ஆகும். பின் நம்பர் 4th வந்து ஃபீட்பேக்கு. அவுட்புட் வந்து ஃபீட்பேக்கு கொடுத்துருப்பாங்க. அவுட்புட் வோல்டேஜ் ஒரு ரெசிஸ்டர் மூலமாக ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க. ஃபீட்பேக் சர்க்யூட்னு சொல்லியிருந்தேன். வந்து அவுட்புட்டில் எரர் வந்துச்சுன்னா இந்த ஃபீட்பேக் சர்க்யூட் என்ன ஆகும்னா இந்த ஐசி வந்து ஃபங்க்ஷன் ஆகிறத ஸ்டாப் பண்ணிட்டுரும். அதுதான் ஃபீட்பேக் பின்னு சொன்னேன். அடுத்து கம்பேரட்டர், இதுவும் ஒரு சென்சார் பின்னு தான். ஓகே, அவுட்புட் வோல்டேஜ் கண்ட்ரோலுக்கான சென்சார் பின்னு. அடுத்து வந்து பவர் குட்டு, இது ஒரு அவுட்புட் பின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து VSWனா இதுவும் அவுட்புட் பின் தான், சுவிட்ச் பின்னு. அது சில டிவியில் வந்து சில ஐசியில் வந்து LXன்னு மென்ஷன் பண்ணிப்பாங்க. LXனா இண்டக்ஷன் அவுட்புட்டுமாங்க. ஓகே, இப்போ இந்த ஐசி பொறுத்தவரை இந்த மாதிரி பின் நேமில் வரும். அது NCP 3170, 1073, 1051, 3051 இந்த மாதிரி சீரீஸில் வரும். ஆனால் நம்பர் ஐசியோட நம்பர் வந்து மாற வாய்ப்பு இருக்குது, பின்ன விட்டு மாற வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏன்னா நீங்கள் சர்வீஸ் பண்ணுற எந்த ஒரு டிவியாக இருந்தாலும் சரி, ஸ்மார்ட் டிவியில் நார்மல் டிவியாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கிற மதர் போர்டில் இந்த சிபியூக்குன்னே இருக்கிற இந்த CPU கோர் ஐசிம்பாங்க. அந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐசி. இந்த ஐசி ஃபெயிலியர் ஆனாலே ஆல்மோஸ்ட் வந்து டிவி ஆன் ஆக வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸ்டாண்ட் பை லைட்டு பிளிங்க் ஆகலாம், அப்படி இல்லைன்னா சுத்தமாக கம்ப்ளீட்டாக ஸ்டாண்ட் பையே வராமல் போக வாய்ப்பு இருக்குது. இது எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுன்னு பார்க்குறோம். இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 2 கிரவுண்ட் இருக்குது இந்த 8 பின் ஐசியில். இன்புட் வந்து வோல்டேஜ் இன்புட்டு, இது வந்து எனேபிள் பண்ணுது. ஒரு வோல்டேஜ் இன்புட் தான் இருக்குது, ஒரு எனேபிள் பண்ணேன். ஓகே, அப்போ 1 2 3 4 பின் ஆயிடுச்சு. சரி, 2 அவுட்புட் இருக்குது. LXங்கிறது 2 அவுட்புட்டு. 2 அவுட்புட்டு 2 இன்புட்டு.
2 கிரவுண்ட் ஆயிடுச்சு, 6 பின்னு, ஒரு ஃபீட்பேக் பின்னு, ஒரு கம்பேரட்டர் பின்னு. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த 16 பின்னு CPU பக் கன்வெர்ட்டர் ஐசி பொறுத்தவரை இது வந்து 16 பின் இருக்கு இல்லையா, இது வந்து ஆக்சுவலாக இன்புட் பார்த்தீங்கன்னா 3.5 வோல்ட்டு ஸ்டாண்ட் பை வோல்ட்டு கொடுத்துருக்காங்க. 3.5 வோல்ட்டு ஸ்டாண்ட் பை வோல்ட்டு இன்புட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு காயில் வழியாக, ஃபியூசிபிள் காயில் வழியாக ஸோ 2 கெப்பாசிட்டர் போட்டு ஃபில்டர் பண்ணி அது 10 மைக்ரோஃபாரட் 10 வோல்டேஜ் இந்த 2 கெப்பாசிட்டருக்கு வழியாக வந்து இந்த ஐசியோட பின் நம்பர் 1, 2 அண்டு 16 அது விஇன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, விஇன் 1, விஇன் 2, விஇன் 3. விஇன்னா வோல்டேஜ் இன்புட்டு. இந்த 3.5 வோல்ட்டு எஸ்டின்னா ஸ்டாண்ட் பை வோல்ட்டு. இந்த ஐசி பின் நம்பர் 1, 2 அண்டு 16க்கு 3 பின்னு போகுது. ஸோ 3 இன்புட் ஆகுது. சரியா? நெக்ஸ்ட் வந்து பின் நம்பர் 3 அண்டு 4 கிரவுண்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிரவுண்டுனா நெகட்டிவ். நம்பர் 3, 4 அண்டு 5 அது வந்து அனலாக் கிரவுண்டு, இது கிரவுண்ட் பின்னு. ஸோ வந்து ஐசியோட கிரவுண்ட் பின்னு 3 கிரவுண்ட் ஆயிடுச்சு. ஸோ 3 பாசிட்டிவ் இன்புட்டு, 3 கிரவுண்ட் ஆயிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பின் நம்பர் 12, 11, 10 இந்த 3 பின்னுமே பிஹெச்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிஹெச்னா பேஸ்னா லைன் அவுட்புட்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து பக் கன்வெர்ட்டரோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயில் தான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு காயில் சீரியஸாக இருக்கும். இந்த காயிலுங்கிறது L415 மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதை காயில். ஸோ பின் நம்பர் 10, 11, 12 இது 3மே பேஸ் அவுட்புட்டு. இது வந்து சுவிட்சிங் இந்த கன்வெர்ட்டரோட அவுட்புட்டு சொல்லுவாங்க. அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயில் வழியாக 2 கெப்பாசிட்டர் போட்டு ஃபில்டர் பண்ணி 22 மைக்ரோஃபாரட் 10 வோல்டேஜ் 2 கொடுத்துருக்காங்க இல்லையா, பேரலல் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் போலாரிட்டி கெப்பாசிட்டர். இது வழியாக ஸோ வந்து இந்த பக்கம் அவுட்புட் எடுக்கிறாங்க. இந்த அவுட்புட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.10 வோல்டேஜ், 1.10 அதாவது 1.2 வோல்டேஜ் சப்ளை வோல்ட்டுமா. இது வந்து VDDC. VDனா சப்ளை வோல்ட்டுன்னு அர்த்தம். சினா கோர், அதாவது CPU கோர் சப்ளை. இது வந்து 1.25 வோல்ட் இருக்கும் சில டிவியில். சில டிவியில் 1.15 வரும். சில மாடலில் 1.10 வோல்ட்டு இந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. இது ஒரு டிவி சின்ன மட்டும் இருக்கும். இது இந்த வோல்ட்டு தான் கோர் வோல்ட்டு சொல்லுவாங்க. இந்த கோர் வோல்ட்டு ஜென்ரேட் ஆனால் தான் ஒரு மதர் போர்டில் இருக்கிற லாஜிக் போர்டில் இருக்கிற அந்த ப்ராசஸரு ஸோ எல்விடிஎஸ் வீடியோ அவுட்புட்டை கொடுக்கும். ஓகே, இந்த வோல்ட் வந்தால் ஜென்ரேட் ஆனால் தான் அந்த ப்ராசஸரே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஓகே, இல்லைன்னா ப்ராசஸர் வேலை செய்யாது. டிவி வந்து ஆனே ஆக வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸ்டாண்ட் பை இருக்கலாம், பட்டு நோ டிஸ்பிளே, நோ ஆடியோ, நோ பேக்லைட். ஓகே, ஸோ அந்த டிவி ஸ்டாண்ட் பைலே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 1.10 வோல்டேஜ் விடிடினா சப்ளை, சினா கோர்னா சிபி தான் அப்படி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவுட்புட் லைன். சரியா? அவுட்புட் லைனில் ஒரு காயில் சீரியஸாக இருக்குது. சரி, இப்போ 3 அவுட்புட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பின் நம்பர் பார்த்திங்கன்னா 9 வந்து எஸ்எஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்னா சாஃப்ட் ஸ்டார்ட். ஒரு கெப்பாசிட்டர் போட்டு ஒரு எடுத்து பண்ணியிருக்காங்க, சாஃப்ட் ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரிசெட் பின்னு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்பேரட்டர், அது ஒரு சென்சார் பின்னு. நெக்ஸ்ட்டு வந்து சென்ஸ் வோல்டேஜ் சென்ஸ். அவுட்புட் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அவுட்புட் வோல்ட்டு போகுது இல்லையா, அந்த இடத்துல போகும்போது 2 ரெசிஸ்டன்ஸு சீரிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து 27K, இன்னொன்று வந்து 56K. ரெண்டுமே ஹை ரெசிஸ்டன்ஸு சீரிஸ் பண்ணி அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு எண்டை வந்து கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 ரெசிஸ்டன்ஸுங்க இடைப்பட்ட கேப்பில் ஒரு லூப் எடுத்து இந்த பின் நம்பர் 6 கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஃபீட்பேக் பின்னு, அவுட்புட்டு ஃபீட்பேக் பண்ணுவாங்க. ஒருவேளை வந்து அவுட்புட்டில் வந்து 1 வோல்ட்டு போகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் வழியாக வந்து ஃபீட்பேக் வோல்ட்டு, அதாவது எரர் வோல்ட்டும்பாங்க, இதில் ரீச் ஆகினோடனே இந்த ஐசி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸோ வந்து அந்த ஸ்விட்சிங் அவுட்புட் இருக்கு இல்லையா, இந்த இண்டெக்ஸில் போது பார்த்திங்கன்னா இந்த அவுட்புட்டை வந்து கட் பண்ணி விட்டுரும். இது வந்து தெர்மல் ஷட் டவுன் பின்னும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஃபீட்பேக் பின் ஓகே, கம்பேரட்டர் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து எனேபிள் பின்னு. ஸோ எனேபிள் பின் பார்த்திங்கன்னா பின் நம்பர் 15ல் இந்த 3.3 வோல்டேஜ் ஸோ வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 10K ரெசிஸ்டர் வழியாக இந்த பின் நம்பர் 15க்கு ரீச் ஆகுது. எனேபிள் வோல்ட் வந்தால் தான் இந்த ஐசி ஆன் ஆகும். இப்போ இந்த 3.3 வோல்ட்டானது இந்த 10K ரெசிஸ்டர் வழியாக இந்த பின் நம்பர் 15க்கு ரீச் ஆகும்போது ஒரு ஃபியூ மில்லி வோல்டேஜ் ட்ராப் அவுட் ஆகும். ஏன்னா வந்து இங்கே 10K ரெசிஸ்டங்கிறது ட்ராப் ஆகி ஒரு 2.5 வோல்ட்டுக்கிட்ட
இந்த இடத்துல ரீச் ஆகும். இந்த எனேபிள் வோல்ட்டு இதில் ரீச் ஆனால் தான் இந்த ஐசியை வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும். எனேபிள் வோல்ட்டு வரல அப்படின்னா, அந்த 3.3 வோல்டேஜ் எனேபிள் வோல்ட் வரல அப்படின்னா இந்த ஐசி வேலை செய்ய வாய்ப்பே இல்லை. ஓகே, இந்த 3.3 வோல்ட்டுங்கிறது எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து ஏதோ ஒரு பக்கு கன்வெர்ட்டர்லேருந்து எடுக்குவாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு எல்டிஓ ரெகுலேட்டர் மூலமாகவும் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து போர்டை பார்த்தா தான் தெரியும். ஓகே, ஃபஸ்ட் நம்ம இதை முடிச்சிடும். சரி, நெக்ஸ்ட் வந்து பின் நம்பர் 14 வந்து பவர் குட்டு. அது அந்த பின்னு வந்து டம்மியாக இருக்குது, கனெக்ஷனே இல்லாமல் இருக்குது. பின் நம்பர் 13ங்கிறது பூட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஐசிக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் மாஸ்ஃபெட்ஸ், ஸோ டிரைவர்ஸ்க்கான ஸோ வந்து ஒரு வோல்டேஜ் தான் இந்த 13th பின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த அவுட்புட்டு போகுது இல்லையா, அதுலேருந்து ஒரு லூப் எடுத்து ஒரு கெப்பாசிட்டி போட்டு கப்ளிங் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் வந்து ஒரு இந்த 16 பின்னு பக் கன்வெர்ட்டர் ஐசி. ஆக்சுவலாக வந்து இது இன்புட் வந்து பார்த்திங்கன்னா 3.5 வோல்டேஜ். ஸோ அவுட்புட் வந்து 1.1 வோல்டேஜ் VDDC. இது இந்த வோல்ட் தான் வந்து சிபிக்கு போகிற ஒரு கோர் வோல்ட்டாக இருக்குது. ஓகே, அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க 3 ஆம்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ போர்டில் பார்த்திங்கன்னா அந்த ஐசி எங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த ஐசியோட நம்பர் பார்த்திங்கன்னா ஐசி போர்டில் உள்ள நம்பர் வந்து பிரிண்டாக இருக்குது ஐசி 403. ஓகே, ஐசியோட சீரியல் நம்பர் தான் TPS 54319 அப்படின்னு பிரிண்டாக இருக்கும். பொதுவாக வந்து சாதாரணமாக பார்த்தா இது தெரியாது. ஒரு மைக்ரோஸ்கோப் வழியாக தான் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ரொம்ப மைல்டான ஐசியாக இருக்கும் அது. பொதுவாக வந்து இங்கே நீங்கள் டைரெக்டாக ஒரு கிளாஸ் ரூம் ட்ரைனிங் எடுக்கும்போது மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் இந்த ஐசியெலாம் நம்ம எடுப்போம். எப்படி ட்ரிபிள் ஷூட் பண்ணுறதும் சொல்லி கொடுத்துட்றோம். அவுட்புட் வோல்டேஜும் எப்படி பார்க்குறது, இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம் இதில் வோல்டேஜ் வருதானே. இதில் வந்து இந்த காயில் தான் அவுட்புட் பார்க்க முடியும், இதில் இந்த ஐசியில் பார்க்க முடியாது. ஐசியில் பார்க்குறது ரிஸ்க்கு, காயில் தான் அவுட்புட் பார்க்க முடியும். சரியா, காயில் அவுட்புட் வந்துச்சுனாலே ஸோ வந்து ஓகே இந்த கன்வெர்ட்டர் ஐசி நல்லா ஒர்க் ஆகுதுன்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஐசி வந்து இன்கேஸ் வந்து ஷார்ட் இருக்கும் பட்சத்தில் இந்த காயில் வந்து கிரவுண்டாக வாய்ப்பு இருக்குது, அவுட்புட்டில் ஷார்ட் இருக்குதுனாலே. ஓகே, அது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னா, பொதுவாக வந்து மல்டிமீட்டரில் கிரவுண்ட் ஷார்ட் பார்க்குறது ஒன்று, கிரவுண்ட் ஷார்ட் இல்லை அப்படின்னா நம்ம அவுட்புட் வோல்ட்டையும் பார்க்கலாம். அது 2 விஷயமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்ட் ஷார்ட் எப்படி சொல்கிறேன். ஸோ வந்து ஒரு ஐசி ஷார்ட்டு ஃபைண்ட் பண்ணும்போது என்ன ப்ரொசீஜர்னா சிம்பிள் தான். இந்த கண்டினியூட்டி மோடு, இந்த பஸ்ஸர் சிம்பிள் போட்டுருக்கு இல்லையா, அதுலேயே சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மோடு ஆக்சுவலாக வந்து வித்தவுட் பவர் இல்லாமல் செக் பண்ணுறது, அதை வந்து கவனமாக வச்சுக்கணும். ஃப்ரெஷர்னால் கவனிச்சுக்கோங்க. ஓகே, பவர் கொடுத்து பார்க்குறது வந்து வோல்டேஜ் மோடு. இந்த வோல்டேஜ் தான் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். இன்புட் வோல்ட் கொடுத்துட்டு அவுட்புட் வோல்ட் வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறது இந்த மோடு. சரியா, ஏன்னா சில பேர் வந்து கண்டினியூட்டி மோடுக்கும் வோல்டேஜ் மோடுக்கும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ பவர் கொடுத்துட்டு கண்டினியூட்டி மோடு பார்த்துட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ போர்டு ஷார்ட்டாக வாய்ப்பு இருக்குது, தவிர ஸோ மல்டிமீட்டரும் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பவர் கொடுத்து ஆன் பண்ணி லைவாக கரண்ட்டு பார்க்குறீங்கன்னா இந்த வோல்டேஜ் மோடு தான் பார்க்குறோம், யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து கண்டினியூட்டி பார்க்குறோம், ஷார்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த மோடில் நம்ம வந்து ஒரு மீட்டரை செக் பண்ணும்போது ஷார்ட் கண்டினியூட்டி 2 ப்ளஸ்ஸு மைனஸும் இப்படி ஷார்ட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து மீட்டரில் 3 0 காட்டுது. 0 காட்டுச்சுன்னா இது வந்து ஷார்ட் சர்க்யூட் சொல்லுவாங்க. ஷார்ட் சர்க்யூட்னா 0 ஓம்ஸும்பாங்க. 0 ஓம்ஸில் கரண்ட் அதிகமாக பாஸ் ஆகும்பாங்க. இப்போ ரெண்டையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டா மீட்டரில் லெஃப்ட் சைடில் 1ன்னு காட்டுது. இந்த 1ன்னு காட்டுச்சுன்னா அது வந்து ஓப்பன் சர்க்யூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எப்படி செக் பண்ண போகிறோம்னா, இந்த பக்கம் மட்டும் நல்லா இருக்கா, அவுட்புட்டில் ஷார்ட் இருக்கான்னு பார்க்கும்போது எப்படி பார்க்க போகிறோம்னா, இந்த 2 பின்னில் பார்த்தீங்கன்னா இதுதான் நெகட்டிவ், இதுதான் பாசிட்டிவ் இல்லையா. ஆனால் இந்த கன்வெர்ட்டர் ஐசிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாஸ்ஃபெட்ஸ் வந்து உள்ளே பேக் பண்ணியிருப்பாங்க. அது வந்து என் சேனல் மாஸ்ஃபெட்ஸு. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸோ வந்து என் சேனல் நெகட்டிவ் மாஸ்ஃபெட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து ரெட்டை வந்து கிரவுண்ட் பண்ணிக்கணும், நம்ம ரெட்டை வந்து கிரவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை மேற்கொண்டு டீட்டெயில் வேணும்னா பக் கன்வெர்ட்டர் ஐசியோட ஃபங்க்ஷன் வந்து நான் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, அதோட வீடியோ நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பின்னை தான் இப்படி கிரவுண்டில் டெஸ்ட் பண்ணிக்கிறேன், அதாவது நான் ரெட் ப்ராப்பர். ஓகே, இந்த காயில் இருக்கு இல்லையா, இதுதான் அவுட்புட் பின்னு. இந்த காயில் கொண்டு அதில் வைக்கிறேன், ஒரு திருவில் வச்சுக்கிட்டேன். ஸோ மீட்டரில் ஒரு ரீடிங் காட்டும். இந்த மேக்ஸிமம் ரீடிங் வந்து 650 ஓம்ஸ் வரையும் காட்டும். மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 95 அல்லது 100 ஓம்ஸ் வச்சுக்கலாம்.
ஓகே, இப்போ எவ்வளோ காயிலில் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ காட்டுதுன்னா 188 காட்டுது அப்படின்னா, ஸோ இப்போ வந்து இந்த ஐசியில் எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை, ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது, ஷார்ட் சர்க்யூட்டும் இல்லை. இப்போ இந்த காயிலேருந்து அடுத்தது வந்து இந்த எஸ்எம்டி கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா, இந்த 22 மைக்ரோவாட் கெப்பாசிட்டர்ஸு இதுலேயும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கெப்பாசிட்டர் வச்சாலும் அதே வேல்யூ காட்டும். ஸோ இந்த பக்கம் கிரவுண்ட் இருக்குது. ஏன்னா அந்த கெப்பாசிட்டர் பொறுத்தவரை பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. காயில் வந்து சீரியஸாக இருக்கும், அது வந்து ப்ளஸ் மட்டும்தான் இருக்கும் அதில். இப்போ வந்து கெப்பாசிட்டர் வந்து பேரலாக இருக்கும். இது பக்கம் ஒரு பக்கம் நெகட்டிவாக இருக்கும், இந்த பக்கம் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன காட்டுதுன்னா அதே வேல்யூ காட்டுது 190. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் பாரு, ஸோ 198 அதே காட்டுதா. இப்போ காயில் வைக்கிற பாரு, ஸோ அதே ரீடிங் காட்டுது, சேம் ரீடிங். ஸோ கை ஷேக்கிங் இருக்கக்கூடாது. ஸோ வந்து இந்த காயிலேருந்து ஒரு அவுட்புட் தான் இந்த கெப்பாசிட்டர் வழியை ஃபில்டர் பண்ணி சிபியூக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து சிபியோட பக் கன்வெர்ட்டர் ஐசி. இன்புட் வந்து 3.5 வோல்டேஜ், அவுட்புட் வந்து 1.1 வோல்டேஜ். சம் டிவியில் வந்து சாம்சங்கில் 1.2 எடுத்திருப்பாங்க. சரிங்களா, இப்போ இது வந்து ஷார்ட் இல்லை அதில். இதை வந்து வேறு ஒரு எல்ஜி டிவியில் நான் காட்டுறேன். ஷார்ட் இருந்துச்சுன்னா எப்படி நான் செக் பண்ணுறது. இப்போ இதுவும் வந்து ஒரு எல்ஜி டிவி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கன்வெர்ட்டர் இருக்குது, ஐசி, ஒரு காயில் இருக்குது, பக்கத்தில் கெப்பாசிட்டர் 3 கெப்பாசிட்டர் இருக்குது. அதேமாதிரி பின்னம்ப ரெட் பின்னை கிரவுண்ட் பண்ணிட்டேன். ரெட்டை கிரவுண்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்க்ரூ ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இந்த காயிலில் வைக்கிறேன். உங்களுக்கு பின்ன விட்டு தெரிலனா காயில் விட்டு ஆட் ஆகிக்கலாம். ஸோ காயில் வச்சிங்கன்னா ஸோ மீட்டரில் பசர் சவுண்ட் அடிக்குது, 0 கிடச்சிட்டா ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கு. இப்போ வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் வைக்கிறேன். இந்த கெப்பாசிட்டர் ஒரு பின்னு வந்து இந்த பக்கம் வந்து பசர் வருது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பசர் இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்குது, இந்த பக்கத்தில் ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்குன்னு. இப்போ ஒருவேளை வந்து இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட்டாக இந்த ஐசி ஷார்ட்டான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு தான் வந்து நம்ம டிசி பவர் சப்ளை மூலமாக நம்ம வந்து ஆம்பியர் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஹீட் ஆகுதா. மேலே வந்து ஸோ வந்து ரோசின் பேஸ்ட்டு அப்ளை பண்ணி எது ஷார்ட்டுன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான வீடியோஸ் நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன், நீங்கள் அதில் பார்க்கலாம். சரிங்களா, ரோசின் பேஸ்ட்டு அல்லது ஃப்ளெக்ஸு நீங்கள் வந்து இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் சர்க்யூட்டான காம்பவுண்டுகள் எதில் ஷார்ட் இருக்குதுன்னு உங்களுக்கு டவுட் இருக்கோ அது மேலெலாம் அந்த ஃப்ளெக்ஸை அப்ளை பண்ணிவிட்டு டிசி பவர் சப்ளை மூலமாக நம்ம வந்து ஒரு பவர் அப்ளை பண்ணி ஆம்பியர் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அல்லது ஹீட் ஆகுதா. ஸோ இப்போ இந்த எல்ஜி ஸ்மார்ட் டிவியை நான் இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கன்வெர்ட்டரை பொறுத்தவரை அவுட்புட் வோல்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ அவுட்புட்டு பார்க்கும்போது மல்டிமீட்டரில் டிசியில் 20 வோல்ட் மோடில் சூஸ் பண்ணிக்கணும். மல்டிமீட்டரோட நெகட்டிவ் ப்ரோபை நம்ம எதாவது கிரவுண்டில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். சரியா, ரெட் ப்ரோபை கையில் வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த ப்ராசஸர் பக்கத்தில் இதான் வந்து இந்த காயில் இருக்குது, இது வந்து பக் கன்வெர்ட்டர். இப்போ இதான் பார்த்துருந்தோம். இப்போ இதில் அவுட்புட்டை நம்ம பார்க்க போகிறோம். இந்த காயிலோட ஜாயிண்ட் வந்து இந்த பக்கம் இருக்கும், அது கரெக்டாக நம்ம பார்த்துட்டு ஸோ வந்து ரெட் ப்ரோபை அதில் டச் பண்ணணும். இப்போ நீங்கள் மல்டிமீட்டரை கவனிங்க. இப்போ மல்டிமீட்டரில் 1.24 வோல்டேஜ் வந்து உங்களுக்கு இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்குது, ஷோன் ஆகுது. இப்போ 1.1 அல்லது 1.2 இந்த மாதிரி வோல்டேஜ் தான் அந்த பக் கன்வெர்ட்டர் அவுட்புட்டில் வரும். அவுட்புட்டு வந்துச்சுனாலே இந்த ஐசி வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, ஒர்க்கிங்கில் இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம வந்து இன்புட்டு பார்க்கணுமா அப்படின்னா பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, இன்கேஸ் வந்து அதில் உங்களுக்கு ஃபால்ட் இருக்குது அப்படின்னா அவுட்புட் வர வாய்ப்பு இல்லை, அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஒரு வேளை ஷார்ட் இருந்துச்சுன்னா ப்ரீவியஸில் ஸ்டெப்ஸ் சொன்னோம் இல்லையா, ஸோ கண்டினியூட்டி மோடில் பார்க்கணும். ரெசிஸ்டன்ஸ் காயில் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வந்து இப்போ இந்த ஐசி வந்து நல்ல ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ வந்து அந்த 1.2 வோல்டேஜ் வந்து மீட்டரில் இருக்குது.
ஓகே. ஸோ வந்து இந்த சர்க்யூட் வந்து ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த 1.2 வோல்ட் வந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸர்லேருந்து எல்விடிஎஸ் அவுட்புட்டு உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். சரியா? எல்விடிஎஸ்ங்கிறது எப்படி செக் பண்ணுறது? ஆர்ஜிபி தான் எல்விடிஎஸ்னு சொன்னேன். அதில் வந்து கிளாக்கு, டேட்டா இதெல்லாம் நம்ம செக் பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன். அடுத்த கிளாஸ் மறுபடியும் ஒரு அப்டேட் வெர்ஷன் நாங்கள் போடுறோம். ஓகே. ஸோ வந்து இந்த வீடியோ எதுக்காக நம்ம எடுத்தோம்னா, பக் கன்வெர்ட்டரில் டிஃப்ரெண்ட் மாடல் பக் கன்வெர்ட்டர்ஸ் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அது ஒரு பின் அவுட், ட்ரபிள் ஷூட்டிங், ஷார்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் அவுட்புட் வோல்ட்டு எப்படி செக் பண்ணுறதுன்னு ஃபைனலாக இப்போ செக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கன்வெர்ட்டரு நல்ல ஃபங்க்ஷனில் இருக்குது, ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே. நீங்கள் ப்ராசஸரே வந்து மேலே டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டாக ஒரு ஹீட்டிங் இருக்கும். இந்த ஹீட்டிங் வந்து நார்மல் ஹீட்டிங். ஸோ டெம்பரேச்சர் இஸ் ஓகே. ஸோ அதர்வைஸ் டூ மச் டெம்பரேச்சர் இருந்தாலும் ப்ராசஸரில் தான் டிஃபீட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ வந்து இந்த போர்டு வந்து கண்டிஷன் இஸ் குட். ஓகே. இதான் வந்து இந்த பக் கன்வெர்ட்டரு ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுற மெத்தடு. ஓகே. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.